ஹாய் அரமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. ஃபைனலி ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் கோல்ட் ஐடல் முடிய போகுதுடா. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஃபைனல் பார்ட் வந்து எப்படி போகுது, எப்படி போக போகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. ஸோ நான் வாய்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மேபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் ஃபோர்த் மேரேஜ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்துட்டு நான் போடுறேன் உங்களுக்காக. இன்னைக்கு வாய்ஸ் பண்ண வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இந்த 3லேயும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போயுமே என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தென் ஓகே, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டடிக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விக்டோரியா வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட வந்து நீ தாண்டா என் குழந்தைக்கு அப்பா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் வந்துட்டு விக்டோரியா வந்து ஆரம்பை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ஆரம்புக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. எப்படிரா அப்படின்ற மாதிரி விக்டோரியா பார்த்து, விக்டோரியா என்ன பேசிகிட்டு இருக்க, லூஸு மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காது, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எந்த சம்மந்தமும் இல்லையா? எனக்கு புரியலையா ஆரம்? இங்கே பாரு, உன் மூஞ்சில் விட்டு எறிஞ்சனே, அதை நீ பார்க்கல? பாசிட்டிவ்னு வந்திருக்கு, நீ தான் அப்பான்னு போட்டிருக்கு. அது கூட தெரியாமல் நான் என்ன கேனையா? டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்தாச்சு. உன் டிஎன்ஏ டெஸ்ட்டு தான் அங்கே இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி விக்டோரியா வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஹாரம் வந்து அதை எடுத்து அப்படியே திருப்பி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அவன் இல்லை இல்லை, நீ போய் சொல்லிட்டுருக்க, இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபேக்கா? வயல் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்றா. உங்களுக்கு ஆல்ரெடி ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்குது. உங்களை கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் போய் சொல்லுமா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. பாத்தியா நம்ஜுனா, உன் ஒய்ஃப் ஆஃப்டர் ஆல் யுவர் சோ கால் ஒய்ஃப் அவ இல்லைன்னு சொல்லிட்டா. ஸோ இப்போ நம்புறியா அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுகிறா. ஆரம்புக்கு கோவம் வருது. விக்டோரியா, தட்ஸ் யுவர் லிமிட், போதுமா, நிறுத்து. எதையோ எவன் கூடியோ படுத்துட்டு வந்துட்டு என்ன அந்த குழந்தைக்கு நான் அப்பான்னு சொல்லிட்டு இருக்க, எந்த விதத்தில் நியாயமாக பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி ஆரம்பம் கத்துறான். உடனே வந்துட்டு விக்டோரியா வந்து வாவ், சூப்பர் 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 நம்ஜுனா, சூப்பர். எப்பட்ரா உனக்கு புதுசாக ஒருத்தவங்க கிடைச்சோடனே பழைய லவர் மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆரமோட அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்க முடியல. அவங்க அப்படியே இயர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆரமோட அம்மா வந்து சாரி வாயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதை விடுங்கத்தா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அத்தையை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆரம்புக்கு வந்து இப்போ என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ அவன் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்கான். ஹலோ மேடம், கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜங்குக்கும் ஜிம்முன்னு தான் நின்றுட்டு இருக்காங்க வீட்டு வாசலில். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு, வாவ், நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், பட் ஒன் திங், விக்டோரியா எஸ் இத்து போன நேமா தானே அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நிறுத்தடி டியா, இதுக்கு முன்னாடி மேடம்லாம் இப்போ இல்லை. நான் நினச்சிட்டு இருக்கேன் மனசில், உனக்கும் அரிப்பு எடுத்து போய் நீ எவன் கூடிய போய் படிப்ப, எவன் கூடிய புள்ளிய பெப்ப, அதுக்கு எங்கள் அண்ணொன்ன தான் காரணம்னு வந்து ரிசல்ட்டு இதோ டேஷை வந்து காமிப்பியா நீ அப்படின்ற மாதிரி ஜங்குக் பேசுகிறான். இங்கே பாரு ஜங்குக், தட்ஸ் யுவர் லிமிட். மோட்ரி,
நீ முதல் லிமிட்டில் இருந்தியா? நானும் நீ என்னோட வயசில் பெரியவளாக இருக்க, வாயை மூடிட்டு இருக்கலான்னு பார்த்தா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக், ஹலோ விக்டோரியா மேடம், இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு அவன் கையில் ஒரு ரிசல்ட் வச்சுருப்பான், அதை வந்து தூக்கி அடிக்கிறான், அது கீழே போய் அப்படியே விழுகுது. விக்டோரியா வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவளுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்மார்க்கோட, என்ன விக்டோரியா அந்த ரிசல்ட்டு போதுமா இல்லை நான் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். விக்டோரியா வந்துட்டு இல்லை 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 இது போய் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ நம்ஜின் வந்து அதை பிடுங்கிட்டு பார்க்குறான். பார்த்தா வந்து இது வேறு ரிசல்ட்டு, ப்ரெக்னென்சி வந்து ஆரம் கிடையாது, அந்த இடத்துல ஜாக்குன்னு போட்டிருக்கு. ஜாக்கா அப்படின்ற மாதிரி ஆரம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ வந்து தாங்க வந்துட்டு வாடா ஐயோக்கியா ராஸ்கல், ஒன்னால தான்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் அப்படி இழுத்து கொண்டு வந்து நம்ஜூர் முன்னாடி அப்படியே நிறுத்துனான். அவனுக்கு செம்ம அடி. தாங்க வந்து அவனோட காலரோட பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கான். இதை வந்து விக்டோரியா பார்த்தோன்னே அவளுக்கு செம்மையாக நர்வஸ் ஆகுது. அவள் ஒரு மாதிரி அப்படியே கை கால்லாம் நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ வந்து ஆரம் என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சொல்டா, சொல்கிறியா இல்லை நான் சொல்லட்டா அப்படின்ற மாதிரி அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போது ஜாக் தான் அப்படியே அவன் கழுத்துலேருந்து தேவங்களோட கை அப்படியே எடுத்து விட்டு, விக்டோரியோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு நான் தான் காரணம் நம்ஜினா, ஐம் ஸோ சாரி. ஆரம்பத்துலேருந்தே விக்டோரியா வந்து உங்ககிட்ட லஸ்ட்டு மட்டும் தான் எதிர்பார்த்துருக்கா, உங்ககிட்ட லவ்வோ இல்லை எதுவுமே எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருக்க லஸ்ட்டும் உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவன் உங்ககிட்ட வந்தான். ஆக்சுவலி நானும் விக்டோரியாவும் 10 years லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவளுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும். உங்ககிட்ட அவள் வெறும் லஸ்ட்டும் உங்ககிட்ட இருக்க காசை பொறுத்து மட்டும்தான் அவன் உன்னை லவ் பண்ணாலே ஒழிய லவ் கூட இல்லை, அதுக்கு மட்டும்தான் அவன் மேலே அப்சஸாக இருந்தா, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ ஜாக் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறான். இப்போ வந்து விக்டோரியா இல்லை 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 அவன் போய் சொல்கிறான், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், அரம் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு விக்டோரியா வந்து கத்திட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது விக்டோரியாவோட ஃபேஸில் வந்து பொல்லுச்சுன்னு ஒரு அறை விழுகுது. ஸோ எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அது நீங்கள் தான் விக்டோரியாவை பொல்லுச்சுன்னு விட்டுட்டு, சி பொண்ணாடி நீலாம் அசிங்கமாக இல்லை, அருவருப்பா இல்லை, அடுத்தவன் புரிச்ச மேலே உனக்கு என்னடி ஆசை? இல்லை எனக்கு புரியல, பொண்ணை தானே நீலாம்? இல்லை பொண்ணா இல்லை வேறு எதுவுமா? அசிங்கமாக இல்லை உனக்கு இப்படி வந்து ஏன் புருஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ விக்டோரியா வந்து என்ன தைரியம் தான் நீ என்னை அடிப்ப அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நின்று, உன் புருஷன் எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா? ஆமாம், என் புருஷன் கேவலமானவன் தான், முன்னாடி இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை விக்டோரியா, இனிமேல் என் வீட்டு முன்னாடி நீ கால் வச்ச என்னோட லைஃப்லேயோ இல்லை என் புருஷன் லைஃப்லேயோ என் புருஷனோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லேயோ வரணும்னு நினச்ச அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமேல் சுகாவையும் கெரவையும் தொட்டணும்னு நினச்ச நானே ஒன்று சும்மா விட மாட்டேன். ஒழுங்க மரியாதையா இந்த வீட்டை விட்டு பண்ணி வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கீங்க. நான் ஏன் போகணும்? நான் திருப்பியும் சொல்கிறேன், அவனோட குழந்தான் என் வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்து திருப்பியும் கத்துறா. திருப்பியும் பொல்லுச்சுன்னு ஒரு அழை. நீங்கள் தான் திருப்பியும் ஓடுறீங்க. விக்டோரியா வந்துட்டு, ஏய் எதுக்கு இப்போ நீ அடிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. இங்கே பாரு, இப்போ நீ வெளியே போறியா, நான் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் ஒன்று வேணாம் வயன் அப்படின்ற மாதிரி இப்போது ஜின் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறான். ஸோ எல்லாருமே திரும்பி ஜின்னை பார்க்குறாங்க. ஜின் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஒரு டாக்டரோட அப்படி உள்ளே நுழையிறான். எல்லாருமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜின் வந்துட்டு, இவன் தான் ஜாக், இவனை தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ போலீஸை பார்த்து சொல்கிறான். போலீஸுமே ஜாக் அரெஸ்ட் பண்ணிட்டு, ஓகே சார் நாங்கள் கிளம்புறோம், ஏதாவது ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து
ஜாக்கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஜாக் வந்து எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். விக்டோரியாவை தான் ஃபர்ஸ்ட் முறைக்கிறான். விக்டோரியா வந்து எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கா. ஜின் வந்து நெக்ஸ்ட்டு சார் நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டிய பேஷண்ட் இவங்க தான், கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி விக்டோரியா பார்த்து சொல்கிறான். விக்டோரியா வந்து நான் ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி துள்ளிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து 2 நர்ஸ் வந்து விக்டோரியா 2 கையில் வந்து விலங்கு மாதிரி மாட்டி விட்டு அப்படியே குளிச்சு போகிறாங்க. அவன் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான், என்னை விடுங்க, நான் என்ன பண்ணேன், நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஜின் வந்து நீ மனநலமை பாதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு உனக்கு ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன், கிளம்பி போடி அப்படின்ற மாதிரி இதுன்னு சொல்கிறான். விக்டோரியா வந்து நானா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. அவளை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வேனில் உட்கார வச்சு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. அப்பா எப்படியோ ஒரு புயல் ஓஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போது ஜிம்மன், ஜேகே, அதுக்கப்புறம் ஜின், ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆரம் வந்து தலை குனிஞ்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் சோஃபாவில். அவன் யார்கிட்டையும் எதுவுமே பேசிக்கல. ஸோ இப்போ ஆரமோட அம்மாவுக்கு ஆரமை பார்க்க அவ்வளோ கோபம் வருது. ஸோ அவங்க வந்து ஆரம் முன்னாடி நின்று ஏன்டா அப்படி பண்ண உன்னால தான் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமை போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. ஜியோ பூஜினை தான் அம்மா விடுங்கம்மா சும்மா இருங்க 2 பேரும், நான் மனசார அவளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட அம்மா வந்து ஆரமை போட்டு அடிக்கிறாங்க. ஆரம் எதுவுமே பேசிக்கல. இப்போ நீங்கள் அத்தை விடுங்க, நீ சும்மா இருவாயன், உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம்பை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஆரமோட அம்மாவை சமாதானப்படுத்தி அப்படி உட்கார வச்சுருக்காங்க. ஆரம் இன்ன வரைக்கும் யாரையுமே பார்க்கவே இல்லை. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. 2 daysமே யாருமே யாருக்கிட்டையுமே பேசிக்கல, எல்லாருமே ஆரம் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஆரமும் சுகாவுமே இப்போ விக்டோரியாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த வந்து பைத்திய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. 2 பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா விக்டோரியாவோட வார்டு மட்டும்தான் சவுண்டாக இருக்குது. அவள் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஒரு மாதிரி லிட்ரலி அவள் சைக்கோ மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கா. இப்போ வந்து சுத்தமாக முழு சைக்கோவாக மாறிட்டா. ஸோ அவளை வந்து சங்கிலிலாம் போட்டு கையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அவள் டார்ச்சர் பண்ணுறா. ஸோ இப்போ வந்து ஆரமும் சுகாவும் வந்துட்டு அந்த வார்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த வார்டில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக தான் ஒரு கிளாஸ் டோர் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக தான் பார்க்க முடியும். பிகாஸ் அவள் ஓவர் சிவியராக ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே அவள் அப்படியே ஓடி வரா. பாதி தூரம் தான் வர முடியும், அதுக்கு மேலே அவளால் வர முடியாது. அப்படியே அந்த சங்கிலி வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவள் பாதி தூரம் தான் வர முடியும். ஸோ அதனால் அவள் காலெல்லாம் எத்திக்கிட்டு வாங்கடா உங்களால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன், பாத்தியா என்ன, இப்போ சந்தோஷம் வாங்க 2 பேத்துக்கும் அப்படின்ற மாதிரி அவள் கத்திட்டு இருக்கா. ஸோ ஆரம் வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். சுகா ஒரு ஸ்மக்கோட உனக்கு இதெல்லாம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ இப்போ வந்துட்டு சுகா நீ வெளியே போ, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். ஏண்டா ஏன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து சொல்கிறான். சரி சுகா சரி நீ போய் பேசிட்டு வா, நான் வெளியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போ சுகா வெளியே போயிட்டான். இப்போ ஆரம் வந்து நிமிர்ந்து விக்டோரியாவை பார்க்குறான். விக்டோரியா வந்து ஒரு மாதிரி கோவத்தோட ஆரமாக பார்த்துட்டு இருக்கா, பழி வாங்குகிற ஒரு எண்ணத்தோட. விக்டோரியா ஐ எம் ஸோ சாரி, ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நீ தான் என்னை ஃபோர்ஸ் பண்ண. நான் ஒன்று சொல்லிட்டா, ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வரத்துக்கு பேர் லவ் இல்லை. நீ என்னை லவ் பண்ணதான் ட்ரூவாக தான் லவ் பண்ண, அது எனக்கு புரியுது. ஆனால் அந்த சைட்லேருந்து லவ் வரணும்னு நீயே எதிர்பார்க்குற. ஒன் சைட் லவ் எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான ஒன்று தெரியுமா? ஆனால் நீ அதை அப்படியே கெடுத்துட்ட. நீ நல்ல பொண்ணு தான் விக்டோரியா, ஆனால் நீ ஏன் இப்படி மாறினேன்னு எனக்கு தெரில. ஒரு வேளை உங்கள் அப்பா அம்மா ஒழுங்க அவனை வளர்க்கலையா, இல்லை நீ வளர்ந்த விதம் அப்படியா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் நான் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம லவ்வை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க மேலே லவ் இருந்திருக்காது. மேபி இப்போ இருக்காது, மேபி நாளைக்கு வந்திருக்கலாம்.
நீ அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி நீ என்கிட்ட ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம் என் லவ் உண்மை அப்படின்ட்டு. அப்படி பண்ணியிருந்தா கூட நான் என்னமோ உன்னை லவ் பண்ணியிருப்பேனோ என்னமோ எனக்கு தெரியல. பட் என்னோடய ஒன்லி ஒன் லவ் இப்போயும் சரி, அப்பவும் சரி, இனிமேலும் சரி, அதுவாக நான் மட்டும்தான் இருக்கும். என்றைக்குமே நான் உன்னை லவ்வராக நான் நினச்சதில்லை விக்டோரியா. ஐ எம் சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா. ஆக்சுவலி நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணன்னு சொல்லி தான் நான் இதெல்லாமே பண்ணேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல. ஆக்சுவலி ஓ மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு விக்டோரியா. உன்னை ஒரு கட்டத்தில் லவ் பண்ணான்னு நான் யோசித்தேன். ஆனால் நீ நடந்துக்கிறது விதம் எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நான் என்னை பார்த்து லவ் பண்ணேன். அவன் என் லைஃப்பில் வந்தது எவ்வளோ மேஜிக் தெரியுமா? அந்த மாதிரி என்றைக்குமே நீ என் லைஃப்பில் இருந்தது கிடையாது விக்டோரியா. நீ அந்த மாதிரி இருந்திருந்தானா கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ண வச்ச. நீ ஒன்று புரிஞ்சுக்கோ விக்டோரியா, ஒருத்தவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறது அது லவ் இல்லை. ஓகே, ஐ எம் ஸோ சாரி. ஹாப்பியாக நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் கிளம்பிட்டான். விக்டோரியா அப்படியே டேரி ஐஸோட ஆரமாக பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ தான் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி புரியுது. அவன் இதாக போயிட்டான். அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஆரம் அப்படியே வெளியே வரான். சுகா வாடா பேசிட்டியா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். போகலாமாச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் காரில் இருக்கிறான். சுகா தான் ட்ரை பண்ணுறான். சுகா ஆரமே பார்த்துட்டே இருக்கான். ஆரம் சைலண்ட்டாக இருக்கான். மச்சான் மச்சான் என்னடா, ஏன்டா சைலண்ட்டாக இருக்கா? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் அப்படியே வீட்டுக்கு போகிறான். ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. டேஸ், இயர்ஸ், மந்த்ஸ் அப்படியே மாறிட்டே இருக்குது. இப்போ ஒரு 3 years லேட்டர் ஒன் ஃபைன் டே ஆரம் அவன் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். அவன் ரூமில் அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மிரரில் அவனோட ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே உள்ளே என்ட்ராகிறீங்க ரூம்குள்ளே. ஆரம் சூட்கேஸோடு இருக்கிறத பார்க்குறீங்க. பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆரம் உங்களை மிரர் வழியாக பார்க்குறான். பார்த்துட்டு வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆரம் நிமிர்ந்து பார்க்குறீங்க. நான் கிளம்புறேன், நான் வரதுக்கு 1 week ஆகும். நான் ஒரு சாங் வீடியோ ஷூட்காக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பண்ணல, ஆரம்பம் மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஆரம் அவன் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு வெளியே போய் நின்றுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆரம் ஒரு பெரிய மூச்சு எடுத்து விட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே கீழே போகிறான். அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பாய் சொல்லிவிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். இப்போ வெளியே கார்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம பாய்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆரம்புக்கு. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு ஃபாரின் ட்ரிப் கிளம்புறாங்க ஒரு வீடியோ ஷூட்காக. இப்போ சுகா என்ன மச்சான் வாயினமா பேசல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆரம் ஒரு ஃபேக் ஸ்மைலோட இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜியோப் தான் சரி விடு மச்சான், அவள் ஒரு நாள் உன்கிட்ட பேசுவா, அந்த நாள் நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி ஜியோப்பும் சொல்கிறான். இப்போ ஆரம் சுகாவையும் ஜியோப்பையும் பார்த்துட்டு அவன் என் கூட பேசலாம் வேணாம் மச்சான், அவன் என் கூட இருந்தால் மட்டும் போதும், அதுக்கு தானே ஆசைப்பட்டேன், அவன் என் கூட பேசணும்லாம் அவசியம் இல்லை, நான் பண்ண கூத்து கொஞ்சம் நஞ்சமா அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பா, ஸோ இட்ஸ் ஓகே விடு, அவன் என் கூட இருந்தால் மட்டும் போதும். ஆக்சுவலி அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் இன்ன வரைக்கும் ஆரம்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆரம் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான், நிறையா பேசுவான், பட் நீங்கள் எதுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படியே தான் இருந்திருப்பீங்க. ஆரம்கிட்ட எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அவன் ஆனால் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். ட்ரை பண்ணி ஒரு கட்டத்தில் ஆரம் அதை விட்டுருப்பான்.
சரி ஓகே, அவளுக்கே நம்மக்கிட்ட பேசணும் தோன்றப்ப பேசிட்டோம், நம்மளும் அவகிட்ட எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆரம்பமே விட்டுருப்பான். ஸோ நீங்களுமே ஆரம்பிக்கிட்ட பேசுகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஆரம் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சுகாக்கிட்டேயும் ஜியோப்கிட்டேயும் சொல்லிவிட்டு அப்படியே அவன் வந்து ஃபாரின் கிளம்பிட்டான். ஸோ இப்படியே வந்து ஒரு 2-3 டேஸ் பாஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து ஆரம் இல்லாதது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா தான் நீங்கள் ஆரம் கூட இவ்வளோ வருஷம் பேசாமல் இருந்தாலும் அவன் கூட தான் படுத்திருப்பீங்க, அவன் கூட தான் வந்து அந்த ரூம்லேயே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆரம் இல்லாதது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேஸஸ் கவுண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 2-3 டேஸ் இருக்கான் வரதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேலண்டரை செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போன்னு பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் வருது. ஆக்சுவலி அது ஆரமோட பேரில் தான் இருக்குது. போஸ்ட் வருதா, நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு சைன்லாம் போட்டுட்டு, அது அவ்வளோ பெரிய பேகு. அது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஆர்மிஸ்லாம் வந்து ஆரம்புக்கு வந்து லெட்டர்லாம் அனுப்புவாங்கள்ல. ஸோ லெட்ரு கிஃப்ட்டு குட்டி குட்டி கிஃப்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் தூக்க முடியாமல் தூக்கிட்டு அப்படியே இழுத்துட்டு வரீங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ அம்மா, என்ன தான் இருக்குமோ இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இழுத்துட்டு வந்து கீழேயே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது வந்து வெறும் ஆர்மிஸ் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதுக்காக வச்சுருக்கிற ரூம். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் இழுத்துட்டு போயிட்டு அதை அப்படியே கொட்டுறீங்க. அவ்வளோ கிஃப்ட்ஸ், அவ்வளோ லெட்டர்ஸ்ன்னு இருக்குது. அம்மா, எவ்வளோ லெட்டர்ஸா, அப்படி என்னத்தை தாண்டி எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. அப்படி என்ன தாண்டா எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன வேலை இருக்க போகுது, இதையாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கீழே உட்காந்து உங்களை சுற்றி அவ்வளோ லெட்டர்ஸ், அவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு காண்டாகுது. பிகாஸ் அதில் மை ஹஸ்பண்ட், மை புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்குது. நான் அஞ்சுனா உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காண்டாகுது. ஏலே அது ஏன் புருஷன்ல அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டு வாய்ஸ் ஓடுது. ஸோ நீங்கள் ஒன்று வாசிக்கும் போது ரொம்ப காண்டாகுது. ஸோ அப்படியே அந்த இருக்கிற எல்லா லெட்டரையும் தூக்கி வீசிட்டு, என்ன அதெல்லாம் எதுக்கு காண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த லெட்டர்ஸை வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனாலுமே உங்களால் அதை ரீட் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரீட் பண்ண உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ ஃபேன்ஸோட உனக்கு, உன்னை பற்றி நான் தெரியாமல் உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டே அப்படியே அங்கே அவ்வளோ தௌசண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே உட்காந்து பொறுமையாக ரீட் பண்ணிட்டீங்க ஃபுல்லாக. வரட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த லெட்டர்ஸ்லாம் அப்படியே தூக்கி வீசிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் போய் கோவமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே வந்து ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வரான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பெட்டில் வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பிரித்து அப்படியே சுற்றி அடுக்கி வச்சுட்டு அப்படியே அதை கை கட்டிட்டு குறுன்னு அதவே முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ஜன் தான் அப்படியே உள்ளே வரான். அது வந்து ஒரு மிட் நைட் இருக்கும், ஒரு 12 o'clock இருக்கும். நீங்கள் அது வரைக்குமே முழிச்சிட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து ஷாக்கிங்காக, என்ன அவள் தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டும் உங்களை பார்க்காத மாதிரி இருக்கார். நீங்கள் வந்து அந்த சவுண்டு கேட்டோன்னே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அது ஆரம் தான். அவன் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஷவர் பண்ணுறதுக்காக போயிட்டான். நீங்கள் வந்து அப்படியே அவனை முறைச்சி பார்க்குறீங்க. நான் இங்கே ஒருத்தி உட்காந்துருக்கேன், கண்டுக்காத மாதிரி போகிறல்ல நீ, முன்னாடியெல்லாம் ஒயின் பின்னாடியே சுற்றுவல்ல அப்படின்ற மாதிரி அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க. எனக்கு வரட்டும், இவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பயங்கர கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம் வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸில் குளிச்சுட்டு அவன் ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டே அப்படியே வெளியே வரான். நீங்கள் வந்து நம்ஜினை பார்க்குறீங்க. நம்ஜின் வந்து உங்களை பார்த்துட்டும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் லேப்டாப் எடுத்துகிட்டு இப்போ அந்த சோஃபாவில் போய் உட்காந்துட்டு அதை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அவனவே பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் மூச்சு அவனுக்கு அறிவு இருக்கா? நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன்ல, என்னை கொஞ்சமாச்சும் எடுத்து பார்க்குறானா? என்னோட அந்த வேலை தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்த்துட்டே திட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ்,
அதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம், நீ தானே நீ தானே அவன்கிட்ட பேசல. ஆமாம், நான் பேசலன்னா அவன் பேச மாட்டானா அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து அவன் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு இருக்க செம்ம காண்டாகுது. இப்போ நீங்கள் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுடா அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தொண்டையை சிறுமிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் வந்து கையை கட்டிட்டு அப்படி கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, தண்ணி வேணும் போல் அப்படின்ற மாதிரி, தண்ணி பக்கத்தில் தான் இருக்குது, சரி அவளை எடுத்து குடிச்சுப்பா அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் திரும்பியும் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கான். நான் கூப்பிட்றேன், அது கூட தெரியாதா உனக்கு மக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம் வந்து சரி அவள் ஃபோனில் பேசுகிறா போல் அப்படின்ற மாதிரி அவன் வாட்டுக்கு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கான். ஹலோ உங்களை தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஆரம் திரும்பி என்னவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இந்த ரூமில் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவமாக பேசுகிறீங்க. எவ்வளோக்கு என்னாச்சு, இந்த ரூமில் நான் மட்டும் தான் இருக்கேன், ஹலோன்னு சொன்னால் அதனால் நீ ஃபோனில் பேசணும்னு நினச்சேன், இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நானா, நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்ற மாதிரி அந்த லேப்டாப் அந்த சைடு வச்சுட்டு அவன் வந்து கட்டிலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன சொல்லு, இங்கே வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து காட்டுறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கே வரான். என்னதெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரெல்லாம் காமிக்கிறீங்க. ஆரம் வந்து என்னது அப்படின்ற மாதிரி ஒத்து பார்த்துட்ருக்கான். லெட்டர் இதப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து அதை எடுத்து பிரிக்க போகிறான். நீங்கள் வந்து அதை பிடுங்கிட்டு என்னதுன்னு கேட்டேன். அது என்னோடய ஃபேன்ஸ் கொடுக்குற லெட்ரு. குடு, ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் படித்து, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்றை பிரிச்சுட்டு வாசிக்கிறதுக்காக போகிறான். நீங்கள் உடனே அதை பிடுங்கிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஆமாம் வயன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்பா இதெல்லாம் வாசித்து எவ்வளோ நாளாச்சு, 2 monthsக்கு மேலே இருக்கும். இன்னும் என்னோடய ரூமில் நிறையா இருக்குது, அதெல்லாம் உட்காந்து வாசிக்கணும். குட்ரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வந்து உங்ககிட்டேருந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஒரு பெட்டோட கார்னரில் உட்காந்துருப்பீங்க. அதை வந்து மேலே பிடிச்சிட்டு சாஞ்சிட்டு இருக்கீங்க. ஆரம் வந்துட்டு அதை வாங்குறேன்ற பேரில் அவன் வந்து ஒரு கையை ஊனிட்டு அதை எக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே அவனோட கை ஸ்லிப் ஆகி அப்படியே அவங்க மேலே வந்து டொப்புன்னு விழுகிறான். நீங்கள் வந்து படுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க மேலே விழுகவும் நீங்கள் வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் வந்து ஆரம் வந்து அவங்க மேலே விழுக்கும் போது அவனோட பாடியும் உங்கள் பாடியும் அப்படியே அட்டாச் ஆகுது. ஆரம் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. உங்கள் கையில் இருக்கிறத வந்து பிடுங்கிட்டு அப்பா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு உட்காந்து அதை வாசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஆரம் விழுந்ததையே நினச்சி பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. நம்ஜன் வந்து அதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கான் ஒன்றா. நீங்கள் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு ஆரமே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து ஒரு ஸ்மைலோட அவ்வளோ க்யூட்டாக அதை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து அந்த இதெல்லாத்தையும் பிடுங்கி பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி அதை பிடுங்குறான். இதெல்லாம் நீங்கள் ஏன் வாசிக்கணும்? ஏன் வாசிக்கணுமா? என் ஃபேன்ஸ் எனக்காக எழுதுகிறாங்க, நான் வாசிச்சுட்ருக்கேன். அதில் புருஷன் ஹாபிலாம் போட்டிருக்கு. ஆமாம், என் கூட இருக்க சொல்ல மாட்டேங்கிறா, அதனால தான் அவளுங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜன் சொல்கிறான். என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி உங்கள் கையிலேருந்து திருப்பியும் வாங்குகிறான். நீங்கள் அதை வந்து தூக்கி வீசிட்டு இங்கே பாருங்க, எனக்கு செம்ம கோவம் வருது. உனக்கு ஏன் கோவம் வரணும்? ஃபஸ்ட்டு நீ எனக்கு யார்? ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தரல. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ ஆரம்ப தள்ளி விட்டு அவன் மேலே அப்படியே ஏறி உட்காந்து நான் யாருன்னு உங்களுக்கு தரல அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து இப்போ ஹாஃபாக படுத்திருக்கான். நீங்கள் அவன் லேப் மேலே ஏறி உட்காந்து அவனோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்க்கு வந்து இது அன்எக்ஸ்பெக்டட். அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் வந்து அப்படியே ஷாக்கிங்காக அவங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் 2 சைடும் கால் போட்டு ஆரமோட லேப்பில் உட்காந்துட்டு அவனோட காலரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு சொல்லுடா அப்படின்ற மாதிரி அவனை வந்து குலுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறாரு. அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க.
ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இறங்க போகிறீங்க. ஆரம் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். இப்போ ஆரம் வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்டான், ஹாஃபாக படுத்திருக்கான். நீங்கள் அவன் மேலே வந்து அப்படியே ஆரம் பிடிச்சி இழுத்த ஃபோர்ஸில் நீங்கள் அவன் மேலே போய் அப்படியே படுத்துட்டீங்க. ஆரம் வந்துட்டு உங்கள் ஐஸையும் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் முன்னாடி நிறையா ஹேர்லாம் விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அவனோட ஒரு ஹேண்டால் அப்படி எடுத்து இயர்ஸ் கிட்ட டக் பண்ணிட்டு உங்களோட சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். பாப்பா சாரிடி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நான் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், என்னோடய லாஸ்ட் லவ், என்னோடய ஃபர்ஸ்ட் என்னோடய லாஸ்ட் எல்லாமே நீ தான் பேபி. நீ மட்டும்தான். எனக்கும் நீ நான் ரொம்ப பிடிக்கும் பாப்பா. ஏன் என்னோடய லவ்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் டி பாப்பா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறியா? உன்னை நிஜமாக நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். ஒரே ஒரு சான்ஸ் பாப்பா ப்ளீஸ். நான் உன்கிட்ட கெஞ்சுறேன், உன்னை பெக் பண்ணுறேன். நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி பாப்பா. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் தெரியா? அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து உங்கள் ஐஸை பார்த்து கேட்குறான். நீங்கள் வந்து அப்படியே டியர் ஐஸோட ஆரமோட லிப்ஸில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெக் பண்ணி எடுக்கிறீங்க. ஆரம் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் பண்ணதை எப்பயுமே என்னோடய லைஃப்பில் மறக்க மாட்டேன். பாப்பா சாரிடி, அதுக்கு தான் நான் ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்கிறேன். ஐ லவ் யூ ஆரம், ஐ லவ் யூ ஸோ மச். நானும் உங்களை இந்த த்ரீ இயர்ஸாக ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்கள் கூட என்னால் பேசாமல் இருக்கலாம் முடியாது, உங்களை பார்க்காம இருக்க முடியாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆரமோட லிப்ஸில் போய் அப்படியே ஜென்டலாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ ஆரமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ் வந்து அப்படியே ரொம்ப நேரத்துக்கு போகுது. 2 பேரும் அவ்வளோ மிஸ், அவ்வளோ லவ் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறீங்க. 2 பேருக்குமே அவ்வளோ மிஸ்ஸிங் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே கிஸ்ஸில் ஷேர் பண்ணிக்கிறீங்க. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டி, உன்னை யாருக்கும் தர மாட்டேன். நீ இல்லா நேரம் அது நிலவே இல்ல வாழவே. இரண்டும் இருண்டு போகும், சிறு வெளிச்சம் தேடி ஓடுமே. உன்னில் தொலைந்த என்னை உடனே மீட்டு கொடு. இல்லை என்னுள் நீயும் அழகாய் உடனே தொலைந்து